அழைக்கப்பட்டவர்கள், காக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அப்படின்னா பரிசுத்தமாக்கப்பட்டவன் இன்னுமாய் விசுவாசத்திலே போராடி கடந்து போக வேண்டும். அவன் பரிசுத்தம் போதும்னு உட்கார்ந்துட முடியாது. நான் அழைப்பை பெற்றுட்டேன்னு உட்கார முடியாது. தேவனால் காக்கப்பட்டவர்கள் இன்னும் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவால் காக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மீட்பு நம்மை காத்திருக்கிறது. நம்ம என்ன செய்வோம்? அப்படியே உட்கார்ந்துருவோம். நான் தான் காக்கப்பட்டேனே, நான் தான் பரிசுத்தமாக்கப்பட்டேனே, இன்னும் நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு நிறைய பேருடைய அமைப்பு அப்படிதான் இருக்கு. நீ போராடி, விசுவாசத்தில் போராடி கடந்து போக வேண்டும். அப்படின்னா வருகிறதான ஒவ்வொரு சூழ்நிலை, ஒவ்வொரு நிலைப்பாடையும் மேற்கொள்ளுகிற ஒரு அமைப்பிலே நாம் கடந்து போக வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் தைரியமாய், நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது.